Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல BBA Airline and Airport Job Positions பத்தி தான் பார்க்க போறோம். BBA Airline and Airport Department கம்ப்ளீட் பண்ண பிறகு என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்குலாம் நம்மளால போக முடியும் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ள வாங்க. சோ நான் பேசிக்கா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். BBA Airline and Airport Department கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படினா ஏர்போர்ட்லயும் உங்களால ஜாபுக்கு போக முடியும், ஏர்லைன்ஸ்லயும் உங்களால ஜாபுக்கு போக முடியும். இந்த வீடியோல ஏர்போர்ட்ல என்ன மாதிரியான பொசிஷன்ஸ்க்குலாம் ஜாபுக்கு போகலாம், இதுக்கடுத்து காமனாக என்ன மாதிரியான ஜாப்க்குலாம் நம்ம போகலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏர்போர்ட் பொசிஷன்ஸ். ஏர்போர்ட்டில் என்ன மாதிரியான பொசிஷன்ஸ்க்குலாம் போகலாம் அப்படிங்கிற பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏர்போர்ட் மேனேஜராக நம்மளால் போக முடியும். ஏர்போர்ட் மேனேஜர்னால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தான், ஸ்டாஃப் எப்படி மேனேஜ் பண்ணுறது, டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டர் எப்படி பண்ணுறது, அடுத்து ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஏர்போர்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன். இந்த லைனுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்து ஏரோட்ரோம் ஆஃபீஸர். இந்த ஏரோட்ரோம் ஆஃபீஸரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டைன் ஏரோட்ரோம் சேஃப்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறது, மானிட்டர்ஸ் பண்ணுறது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஏர் டிராஃபிக் மூவ்மெண்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த ஏரோட்ரோம் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர். இந்த பொசிஷனுக்கு நம்மளால் போக முடியும். ஸோ ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், சேஃப்டி சிஸ்டத்தில் வந்து என்ன மாதிரியெல்லாம் நம்ம ஆப்ரேஷன்ஸ் மேக் பண்ணலாம், ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அடுத்ததாக கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஸ்டாஃப். கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஸ்டாஃபில் வந்து பார்த்திங்கன்னா பேகேஜ் ஹேண்டலர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்து வந்து கிரவுண்ட் ஸ்டாஃப் ஹேண்ட்லிங் இருப்பாங்க, கிரவுண்ட் சர்வீஸ் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த ரோல்ஸ்லாம் உள்ளதான் கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக ஏர்போர்ட் செக்யூரிட்டி பர்சனல். ஸோ இந்த ஏர்போர்ட் செக்யூரிட்டி பர்சனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஏர்போர்ட் டெர்மினல்ஸ் நம்ம கிரவுண்ட்ஸில் வந்து நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக கார்கோ ஹேண்ட்லர்ஸ். இந்த கார்கோ ஹேண்ட்லர்ஸில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி கார்கோ டிபார்ட்மெண்ட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஜாப்க்கு உள்ளவங்க ரோல் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து ஏர்லைனில் என்னென்ன பொசிஷன்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்லைன் மேனேஜர். ஏர்லைன் மேனேஜர்னால் ஓவர்சீஸில் உள்ள ஏர்லைன் ஆப்ரேஷன்ஸு இன்க்ளூடிங் ஃப்ளைட்டு ஷெட்யூல் பண்ணுறது, க்ரூ மேனேஜ்மெண்ட்டு, கஸ்டமர் சர்வீஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லைன் மேனேஜர் தான் பண்ணுவாங்க. இந்த பொசிஷனுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக ஏர்லைன் அனாலிசிஸ்ட். ஏர்லைன் அனாலிசிஸ்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டோட ட்ரெண்ட்ஸ் என்ன, அதை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஏர்லைனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஏர்லைன் அனாலிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக ஏர்லைன் கஸ்டமர் சர்வீஸ். அடுத்து ஏர்லைன் கஸ்டமர் சர்வீஸில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர்ஸ் வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, அதோட ஆப்ரேஷன் சர்வீஸ் ஆப்ரேஷன் வந்து எப்படி நம்ம ரோல் பண்ணுறது, அவங்களோட சாட்டிஸ்ஃபிகேஷன்னா என்ன, கஸ்டமர் இஷ்யூஸ்லாம் என்ன, இப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணுறது தான் ஏர்லைன் கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொசிஷனுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக ஏர்லைன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஏர்லைன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்னால் மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன, எப்படி நம்ம ஏர்லைன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, பேசஞ்சர்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏர்லைன் மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ் சர்வீஸில் வரும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். அடுத்ததாக கேபின் க்ரூ மேனேஜர். இந்த கேபின் க்ரூ மேனேஜர் அப்படிங்கிறது கேபின் க்ரூ நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அந்த ஸ்டாஃப்ஸை வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் கேபின் க்ரூ மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கார்கோ மேனேஜர். கார்கோ மேனேஜர்னால் ஆல்ரெடி நிறைய கார்கோ ஆப்ரேஷன்ஸில் வந்து நிறைய டீமில் உள்ளவங்க இருப்பாங்க, அந்த ஏர்லைன் டீமை மேனேஜ் பண்ணுறது தான் கார்கோ மேனேஜர். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்லைன் ரிசர்வேஷன்ஸ். ஏர்லைன் ரிசர்வேஷன்ஸ் அப்படிங்கிறது புக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஏர்லைன் டிக்கெட்ஸ் நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து புக் பண்ணுவாங்க, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஏர்லைன் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொன்ன இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஏர்லைனில் என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்குலாம் போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஜாப்ஸை நான் சொல்கிறேன். ஏர்போர்ட்டில் என்ன மாதிரியான ஜாப்ஸ்க்கு போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன், ஏர்லைனில் என்ன மாதிரியான ஜாப்ஸ்க்குலாம் போகலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக இது இல்லாமல் காமனாக என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் நம்மளால் போக முடியும், அதர் ரிலேட்டட் பொசிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவியேஷன் கன்சல்டண்ட்டாக நம்மளால் போக முடியும். இதில் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகலாம், ஏர்லைன் ஆப்ரேஷன்ஸ்க்கு போகலாம், ஏவியேஷன் ஃபினான்ஸ்க்கு நம்மளால் போக முடியும். அடுத்து ஏவியேஷன் சேஃப்டி அண்டு செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற லைனுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்மளால் போக முடியும். பிபி ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா அதிலே வந்து லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. ஸோ அது படிச்சிங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்மளால் போக முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேஷனில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி தான் இந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அந்த பொசிஷனுக்கும் நம்மளால் போக முடியும். இப்போ நம்ம சொன்ன எல்லா பொசிஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா BBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் போகக்கூடிய ஜாப் பொசிஷன்ஸ் தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க BBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், வித் பிளேஸ்மெண்ட்ஸோட படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா BSc ஏவியேஷன், BBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், MBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், இல்லை லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி
ஏர்லைன் ரிலேட்டடாக உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போவே இமீடியட்டாக யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.